வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நிறைய டாக்டர்ஸை சந்திச்சு மருத்துவம் சார்ந்த நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் துரைமாவளவன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் கேன்சர் சம்பந்தமாக, குறிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்டர் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம பிரெஸ்ட் கேன்சர் சம்பந்தமாக தான் பேச போகிறோம். அதில் முதல் கேள்வி பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான், புற்றுநோய் தொற்று நோயா? எந்த ஒரு புற்றுநோயும் தொற்று நோய் கிடையாது. பட் என்ன சொல்லலாம்னா, ஒரு சில கேன்சர் வைரஸ்னால் வரக்கூடியது. அந்த வைரஸ் வேணால் தொற்று நோயாக இருக்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால் வர்றது. அதே போல் லிவர் கேன்சர் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சி வைரஸ்னால். ஸோ அந்த வைரஸ் தொற்றாக இருக்கலாமே தவிர எந்த ஒரு கேன்சரும் தொற்று கிடையாது. ஓகே டாக்டர், இப்போது மார்பக புற்றுநோய் அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை நம்ம எந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? ஸோ மார்பக புற்றுநோய் 80 to 90% மாரில் கட்டி மாதிரி தான் வரும். சில பேருக்கு மாரில் ஒரு அரிப்பு மாதிரியோ, நிப்பிள் ஏரியாவில் அந்த ஏரியாவில் ஒரு சின்ன புண்ணு மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கட்டி 80% வலி இல்லாமல் தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் வலியோடு இருந்தால் தான் கேன்சர், வலி இல்லாமல் இருந்தால் சாதா கட்டி அப்படின்றது கிடையாது. கட்டி ரொம்ப பெருசாகி நரம்பை பாதிக்கும் போது மட்டுமே வலி இருக்குமே தவிர அதற்கு முன்னாடி வரைக்கும் வலி இருக்க வாய்ப்பில்லை. ஸோ வலி இல்லாத கட்டியாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை பார்த்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. பெண்கள் எவ்வளவு அடிக்கடி மார்பக பரிசோதனை செய்து கொள்ளணும் சார்? ஸோ நம்ம WHO கைட்லைன்ஸ் படி ஸ்க்ரீனிங் ஃபார் த பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்றது 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அனைவருமே நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் எல்லாருமே வருடத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. அதை விட நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா, ஏன்னா வென் கம்பேர் டு த வெஸ்டர்ன், இது நம்ம ஊரில் இருக்கிற பிரெஸ்ட் கேன்சர் எல்லாமே அக்ரெசிவ் கேன்சர். ஸோ மாதம் ஒரு குறிப்பிட்ட நாள் இது பண்ணிவிட்டு அவங்களே செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது நல்லது. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் உடனடியாக டாக்டரை பார்க்குறது நல்லது. எல்லாமே நார்மலாக இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை எக்ஸ்ரே மேமோகிராமோ இல்லை அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பெண்கள் எந்த வயதில் அந்த மெமோகிராம், அந்த பரிசோதனை செய்து கொள்ளலாம்? ஸோ கைட்லைன்ஸ் படி 40 வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைனா வீட்டில் அம்மாவுக்கு இல்லை வேறு யாராவது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அம்மா, சித்தி இது போல் யாராவது கேன்சர் இருந்தால் அவங்களுக்கு 45 வயசில் இருக்குன்னா இவங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி 35 வயசுலேருந்தே ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கிறது நல்லது. ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. சம்டைம்ஸ் ஜெனட்டிக் கேன்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் BRCA1, BRCA2 அது போலலாம் ஜெனட்டிக் கேன்சர் இருந்தால் அவங்க எல்லாமே 20-25 வயசுலேருந்தே பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இந்த மெமோகிராம் பரிசோதனை செய்கிறோம் இல்லையா, இதை எவ்வளவு கால இடைவெளியில் நம்ம செய்யணும்? வருடத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதுங்க. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ இது உருவாகுவதற்கான ஆபத்து காரணிகள் என்ன இந்த பிரெஸ்ட் கேன்சர் உருவாகிறதுக்கு? பிரெஸ்ட் கேன்சர் மோஸ்ட்லி காரணமே கிடையாது. ஸோ நம்ம கேன்சர் வந்த பிறகு டெஸ்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஹார்மோன் ரிலேட்டட். ஸோ ஒரு சில இதெல்லாம் இருக்கலாம். ஸோ ஏர்லி, அதாவது அன்மேரிடு அவங்களுக்குலாம் ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு லேட் மெனோபாஸ், ஏர்லி மெனார்கி, பியூபர்ட்டி வர்றது, இதெல்லாம் ஹார்மோன் எக்ஸ்போஷர் டு த பிரெஸ்ட் அதிகப்படுத்தும். அதே போல் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் அப்போ ஹார்மோன் தடைப்படுறதுனால தே ஆர் சேஃப் ஃபார் த பிரெஸ்ட் கேன்சர். ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் ஒரு காரணி. அதை விட்டீங்க என்விரான்மெண்டல் பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸில் ஒபிசிட்டி இஸ் அ மெயின் ரீசன். ஃபேட் கண்டென்ட் அதிகமாகும் போது பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. அதே போல் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், நம்ம ஊரில் அது எல்லாமே குறைவான இதுதானே தவிர, பட் இது எல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. என் பேர் சார், நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கிளியராக இல்லை. நீங்கள் சிக்னல் நல்லா கிடைக்கிற ஒரு இடத்துல பேசலாம் சார். எனக்கு சொல்லுங்கள் சார். எனக்கு 2017 ஆப்ரேஷன் பண்ணேன் சார். ஹலோ. சொல்லுங்கள் சார். உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குதுங்க. 2017 ஒரு ஆப்ரேஷன் பண்ணிச்சு சார். என்ன இருந்ததுங்க?
காஸ்டியூம் போகணும்னு சொல்லிட்டு விதத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது. சார் உங்களோட வாய்ஸ் கிளியரா இல்ல, கொஞ்சம் கிளியரா பேசுங்க. ம். ஓகே, அவங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்லைன்னு நினைக்கிறேன். signal சிக்னல் problem. ப்ராப்ளமா இருக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சார். இப்போ நீங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது மார்பக கட்டி இல்லைன்னா வீக்கம், இந்த கொழுப்பு கட்டி கூட கேன்சரா மாறுமா சார்? அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய கட்டிகளில் வந்து யங் ஃபீமேல்ஸ்க்கு வர்றது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபைப்ரோ அடினோமா அண்ட் ஃபைப்ரோ அடினோசிஸ் அப்படின்றது. இது ரெண்டுமே வந்து ஹார்மோன் டிபெண்ட். இந்த ஃபைப்ரோ அடினோமா ஃபைப்ரோ அடினோசிஸ் வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. 100% சேஃப். ஸோ பெண்கள் வந்து எந்த ஒரு கட்டி இருந்தாலும் உடனே செக் பண்ணிவிட்டு டாக்டர் பார்த்து பயாப்சி பண்ண பிறகு ஃபைப்ரோ அடினோமா இல்லை ஃபைப்ரோ அடினோசிஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அன்லஸ் வந்து அந்த கட்டி ரொம்ப பெருசானா வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி மாதிரி வந்து அதை வந்து எடுத்துடலாம். பட் எந்த ஒரு கட்டியுமே வந்து நம்ம இது கொழுப்பு கட்டியாக இருக்கும்னு நினச்சி விடக்கூடாது. ஸோ மார்பக புற்றுநோய் எந்த வயசில் வேணாலும் வரலாம், சரிங்களா? வயசானவங்களுக்கு தான் வரும், 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வரும்ன்றதெல்லாம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் வந்து ஏர்லியஸ்ட்டு வந்து 22 இயர்ஸ்லேயே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கு. ஸோ அதே போல் வந்து பால் கொடுக்குற தாய்மார்களும் வந்து பால் கட்டிக்கிச்சு, அது வந்து பால் கட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்செல்லாம் விட்டுடுறாங்க. ஸோ அதுலேயும் வந்து சில சமயம் வந்து கேன்சர் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பால் கட்டி கேன்சராக மாறாது, பட் வந்து அது கேன்சர் கட்டியாக இருக்கும், இவங்க வந்து பால் கட்டியாக நினச்சி வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஸோ எந்த ஒரு கட்டியுமே இருந்தாலும் டாக்டரை பார்த்து உடனே செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. சாதா கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் எப்போவுமே கேன்சராக மாறாது. ஓகே சார், இந்த மார்பக புற்றுநோய் எதனால் வருது? முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கான ஸ்பெசிஃபிக் காரணங்கள் எதுவும் கிடையாது. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் கேன்சர் வரலாம் அப்படின்றது மட்டும்தான். பட் வந்து சொன்ன மாதிரி ஹார்மோன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்மோன் டிபெண்டன்ட் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து எல்லாருமே வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை பிறக்கும்போது வந்து அவங்களுக்கு ஹார்மோன் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதே போல் வந்து ஒபிசிட்டினால் வந்து ஹார்மோன் செக்ரீஷன் அதிகமாகுது. மற்ற சில காரணிகளால் ஏர்லி பியூபர்ட்டி, லேட் மெனோபாஸ் அது போல் ரீசனாலேயே வந்து ஹார்மோன் டிபெண்டன்ட் கேன்சர்ஸ். பட் ஹார்மோன் இண்டிபெண்டன்ட் கேன்சர், அதாவது ஹார்மோன் சம்மந்தம் இல்லாத வந்து மார்பக புற்றுநோய் வந்து காரணமே இல்லாமல் வருது. ஓகே சார், இப்போ ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நாங்கள் செக்கான் டாக்டர். சொல்லுங்கள் மேம், டாக்டர் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்ம் போட்டுருக்குறாங்க, அப்போ இந்த மாதிரி அது இந்த மாதிரி. மேம் நீங்கள் பேசுகிறது கிளியராக இல்லை, பிரேக் ஆகுது. கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்க மேம். இப்போ கேட்குறாங்கண்ணா? கேட்குது, சொல்லுங்கள் மேம். முகாம் மாதிரி அன்னைக்கு. ஓகே. அப்போ நாங்கள் செக் ஒரு சுத்தமா இருந்துச்சு. அப்போ நாங்கள் செக் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணாங்க, அதான் பைப் ஏதாச்சும் மார்பக மாதிரின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, முகாமில் செக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கிற மாதிரின்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார். ஓகேங்க. இல்லை, முகாமில் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்க்ரீனிங் மேமோகிராம் தான் பண்ணியிருப்பாங்க. அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் இது அதில் வந்து கட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், அதில் டவுட்ஃபுல்லாக இருந்திருக்கும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் உடனடியாக டாக்டரை பார்த்துட்டு, ஒரு சர்ஜன் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கு வந்து சத டெஸ்ட்டு வந்து பண்ணணும், சரிங்களா? பயாப்சி பண்ணணும். பயாப்சி பண்ணி அதை வந்து சாதா கட்டியா, கொழுப்பு கட்டியா, இல்லை புற்றுநோய் கட்டியான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் நல்லதுங்க. நம்ம சாதா கட்டியாக இருக்குன்னு நினச்சி விட்டுற வேண்டாம். எதுவாக இருந்தாலும் வந்து பயாப்சி பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்க சார். ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ நம்ம கொள்ளக்கூடிய அந்த ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம செய்யக்கூடிய எக்ஸசைஸ், வாழ்க்கை முறை தேர்வுகள் வந்து மார்பக புற்றுநோயை எந்த அளவுக்கு பாதிக்குது சார்? கண்டிப்பாங்க. நம்ம ஃபுட்டில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி இது எல்லாமே வந்து ஒபிசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே போல் வந்து ஒபிசிட்டி வந்து அதாவது உடல் பருமன் வந்து ஹார்மோன் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் இட் ஹேஸ் பீன் ப்ரூவன் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் த பிரெஸ்ட் கேன்சர். ஸோ ஹார்மோன் செக்ரீஷன் அதிகமாகும் போது வந்து நேச்சுரலாக வந்து கேன்சரோட இன்சிடென்ஸும் வந்து அதிகமாகுது, வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஒருத்தவங்க வந்து அவங்க ஒரு பிஎம்ஐ வந்து 30 இருக்குன்னும் போது அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி அந்த பிஎம்ஐயை வந்து குறைச்சி 25 கீழே கொண்டு வரும்போது அவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் வந்து 10 மடங்கு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக வந்து மார்பக புற்றுநோய்க்கு முக்கியமான எதிர்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் கேன் பி எ ப்ரிவென்ஷன் ஃபார் த பிரெஸ்ட் கேன்சர்.
சார் இப்போ ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், நாமக்கல் கால் பண்ண சார். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க. மேடம், எங்கள் பாப்பா தான் பார்த்தீங்கன்னா 15 வயசு தான் ஆகுது. மார்பிள் கட்டி ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசாகுதுங்க? 13 வயசு. 13 வயசு ஆகுதுங்களா? ஆமாம் சார். மாரில் கட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்களா? மாறலாம் சார். வலிக்குதுன்னு சொன்னாங்க. 2000 ஆரம்ப சுகாதார டாக்டரை பார்த்தோம் சார். ஓகேங்க. அவங்க பார்த்துட்டு கட்டி சின்னதாக தான் இருக்குது, ஒரு மாதத்துக்கு கட்டு மாத்திரை மாத்திரை கொடுத்துருக்கேன் சார். ஓகே ஓகே. இல்லை 13 வயசு முன்னபோது வந்து அவங்க பெரிய பொண்ணு ஆயிட்டாங்களா? ஆமாங்க சார், 2 வருஷம் ஆகுது. ஓகேங்க. இப்போ தான் சமீபத்தில் தான் பெரிய பொண்ணு ஆயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த ஹார்மோன் செக்ரேஷன் வந்து அந்த பிரெஸ்ட்டு வந்து வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் வந்து மாரில் வந்து வலி மாதிரி தெரியறது வந்து நார்மல். அதுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எதுவும் பண்ண வேண்டாங்க, சரிங்களா? நம்ம நல்ல சத்தான உணவு, சரிங்களா? நல்ல வைட்டமின்ஸு, பழங்க, காய்கறிகள், சரிங்களா? இது மட்டும் கொடுத்தாவே போதும், சரிங்களா? அவங்களுக்கு மாரில் கட்டி மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா மட்டும் உடனே டாக்டரை போய் பார்த்துட்டு நீங்கள் உடனே செக் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வந்து சாதாரண வலிக்கு வந்து எதுவும் பெருசாக வந்து ஒரி பண்ண வேண்டாங்க. சரிங்க சார். சார் வலிக்குதுன்னு சொல்லுங்க சார். அதுதாம்மா, இந்த வயசில் வந்து அப்படிதாம்மா இருக்கும். அந்த ஹார்மோன்னால மார்பக வளர்ச்சி அதிகமாகும்மா இந்த டைமில். அது ஃபாஸ்ட்டாக வளரும்போது வந்து அது வலிக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. அதுக்கு வந்து ஆமாம், அது நல்ல சத்துள்ள உணவு தான் வந்து முக்கியமாக தேவை. சரி சார், உருண்டையா இருக்குது, அனுப்புனா அந்த பக்கம் நகர்ந்து கட்டி மாதிரி இருக்குது. அப்படின்னா வந்து நீங்கள் போய் பாருங்கள். மோஸ்ட்லி வந்து 13 வயசில் ஃபைப்ராய்டினமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சின்னதாக இருக்கிறதுக்கு, சரிங்களா? நீங்கள் வந்து லோக்கல் லேடி டாக்டர் ஒருத்தவங்க பார்த்துட்டு அது வந்து சாதா கட்டி, கொழுப்பு கட்டி மாதிரி எதாவது இருக்கான்றதை மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்களேன். சரி சார். ஓகே சார். ஓகேங்க. ஓகே சார், இப்போ இந்த காலர் பேசுனதை வச்சு ஒரு டவுட்டு சார். இளம் வயதினர், இளம் பெண்களுக்கு கூட பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாங்க. இவ்வளோ யங் ஏஜில் 13 வயசில் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப மிக மிக குறைவு. பட் வந்து 20-25 வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு வயசு தான் வந்து பாதுகாப்பு, ஓல்டேஜில் மட்டும்தான் வரும், யங் ஏஜில் வராது அப்படின்ற இது மட்டும் வேண்டாம். எந்த ஒரு கட்டியும் வந்து கைக்கு தட்டுப்பட்டாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது இதில் பெயின் இருந்தாலோ இது போல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே டாக்டரை பார்த்து அதை வந்து ஒரு பயாப்சி பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நம்மளோட இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? இது வந்து ஸ்டேஜை பொறுத்து மாறுமா ட்ரீட்மெண்ட்டும்? கண்டிப்பாங்க. பிரஸ்ட் கேன்சரில் வந்து எல்லா கேன்சர் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டேஜ் 1 to 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து முக்கியமாக வந்து சர்ஜரி கண்டிப்பாக தேவைப்படும், சரிங்களா? பிரஸ்ட் கேன்சரில் மெயின் ட்ரீட்மெண்ட்டே வந்து சர்ஜரி தான். கூட வந்து கீமோதெரப்பி, ரேடியேஷன் ப்ளஸ் ஹார்மோனல் தெரப்பி, டார்கெட் தெரப்பி அப்படின்றதெல்லாம் வந்து டிபெண்டிங் அப்போ இந்த ஸ்டேஜ் வைஸ் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்து இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு, அதாவது நம்ம ரெகுலராக ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேன்சரை வந்து நம்ம ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லேயே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கும்போது வந்து சின்னதாக சர்ஜரி மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்மோன் டேப்லெட்லேயே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். டார்கெட் தெரப்பி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் மாதிரி வந்து கொஞ்சம் சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படாமல் இருக்கும். ஓகே சார், இப்போ ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். மேடம் வணக்கம் மேடம், நாங்கள் சிவகாசிலேருந்து பேசுகிறோம் மேடம். சொல்லுங்கள் மேம். மேம், ஏதாவது இந்த மென்சஸ் டைம் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் மார்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து எதனால அப்படிங்கிற? யாருக்குமா? உங்களுக்குங்களா? உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு வந்து 41 சார். 41. ஓகேங்க. அது மென்சஸ் டைமில் வந்து மார்பக வலி இருக்கிறது வந்து நார்மல் தாம்மா. அது வந்து மாஸ்டால்ஜியான்னு சொல்லுவோம். அது மென்சஸ் டைமில் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாமே மாறும், சரிங்களா? அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சி ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் வரும்போது மார்பில் வந்து நீர் கோத்துக்கிறது, அதுபோல் வந்து மார்பு கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரியும் அதனால் வந்து வலி இருக்கிறது வந்து நார்மல் தான். பட் 40 வயசு ஆகிட்டனால இது வந்து தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்த்துட்டு, இல்லைனா வந்து ஒரு பக்கத்தில் ஸ்கேன் சென்டரில் வந்து வருடம் நீங்கள் வந்து அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் ஆர் எக்ஸ்ரே மேமோகிராம் பண்ணிக்கிறது நல்லதுமா. 40 வயசுக்கு ஆன பிறகு ஸ்க்ரீனிங் மேமோகிராம் கண்டிப்பாக பண்ணுறது அட்வைசபிள்.
அங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல நாங்க பார்ப்போம் சார், அடிக்கடி போய் பார்ப்போம் சார். ஓகே. அதான் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் மட்டும் பண்ணிக்கிங்களேன், அது மட்டும் போதும். சரிங்களா? ரெகுலராக நீங்களே வந்து செக் பண்ணிக்கிங்க. நடுவில் வந்து இந்த வருஷத்துக்கு நடுவில் வந்து எதாவது கட்டி மாதிரி தட்டுப்பட்டதுன்னா உடனே வந்து டாக்டரை போய் பார்த்துருங்க. சரிங்க சார். சரி. ஓகே. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மார்பக புற்றுநோய் மரபு வழியாக பரவுமா? இப்போ குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது இந்த புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அடுத்து பின்னாடி வரவங்களுக்கும் இந்த புற்றுநோய் பாதிப்பு இருக்குமா? இந்த டவுட் வந்து எல்லா மக்களுக்குமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து வீட்டில் வந்து பொண்ணு எடுக்கிற வீட்லேயும் சரி, மாப்பிள்ளை எடுக்கிற வீட்லேயும் வந்து எல்லாமே வந்து இது ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஹெரிடிட்ரி கேன்சர், அதாவது பரம்பரையாக வரக்கூடிய கேன்சர் வந்து 2 to 5% மட்டும்தான். அதாவது 100ல் வந்து 2லேருந்து 5% மட்டும்தான் வந்து பரம்பரையாக வரக்கூடிய கேன்சர். மிச்சம் 95லேருந்து 98% வந்து எல்லாமே வந்து ஸ்பொராடிக் கேன்சர், அதாவது அவங்களுடைய உடல் பிரச்சனையினால் வரக்கூடிய நோய், அது அவ்வளோதான். இது பரம்பரையாக வராது. ஸ்பொராடிக் கேன்சர் வந்து ஃபேமிலியெல்லாம் வரணும்னு வராது. பட் ஹெரிடிட்ரி கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அம்மாவுக்கு இருக்குது, பாட்டிக்கு இருக்குது, கூட இருந்து சித்திங்க இருக்குது, இல்லை அம்மாவுடைய அப்பா சைடில் ஏதோ ஒரு சைடில் ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வந்து ஜெனடிக் மியூட்டேஷன் பார்த்து BRCA இல்லை BRCA2 வந்து பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து பரம்பரையாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து அம்மா பாட்டிக்கு 2 ஜென்ரேஷன் இருக்கும்போது வந்து அடுத்தவங்க வந்து BRCA1 BRCA2 இது போல் ஜெனடிக் டெஸ்ட் நெகட்டிவாக இருந்தாலும் அவங்க வந்து ரெகுலர் ஸ்க்ரீனிங் இருந்துக்கிறது கொஞ்சம் நல்லது தான். ஓகே சார், இந்த புற்றுநோய் குறித்த தவறான புரிதல்கள் நிறைய பேர் மத்தியில் இருக்கு. இதில் மார்பக புற்றுநோய் குறித்த தவறான புரிதல்கள் என்னென்ன சார்? அதை எப்படி நம்ம தெளிவாக்கிக்கணும்? மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக ரெகுலராகவே வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எந்த ஒரு வலி இருந்தாலும் உடனே வந்து செக் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து மோஸ்ட்லி வந்து நாங்கள் பார்க்குறது வந்து என்னென்னா மாரில் கட்டி வந்து அவங்க பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சு 6 மாதம் 1 வருஷம் கழித்து தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே வராங்க. ஏமா அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து கேன்சர்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்னு ஒரு பயம். அந்த பயம்தான் வந்து அவங்களுக்கு மெயினாக இருக்கே தவிர வந்து நோய். அடுத்தது வந்து ட்ரீட்மெண்ட் கேன்சர்னு சொன்ன பிறகு அடுத்தது கீமோதெரப்பி, ரேடியேஷன் இது போல் வந்து சொல்லும்போது வந்து அவங்க இன்னும் பயப்படுறாங்க. அதாவது வியாதிக்கு பயப்படுறத விட அதோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பயம்தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ இப்போ இருக்கிற நவீன காலத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. சரிங்களா? பெரிய அளவில் சைடு எஃபெக்ட்லாம் கிடையாது. மற்ற இதில் சொல்கிற மாதிரி வந்து பேஷண்ட் வந்து படுத்த படுக்கை ஆகிடுவாங்க மருந்து கொடுத்தா, அது மாதிரிலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆரம்ப கட்டத்தில் கேன்சர் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து க்யூர் ரேட் வந்து அதிகமாகும். அதே போல் வந்து ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸும் வந்து குறையும். சர்ஜரி மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெறும் ஹார்மோன் டேப்லெட்லேயே வந்து நோயை குணப்படுத்திடலாம் ஸ்டேஜ் 1 இருக்கும்போது. இல்லைன்னா தேவைன்னா ஒரு டார்கெட் தெரப்பி மட்டும் இது பண்ணலாம். ரிஸ்க் ஃபேக்டர் அனலைசிஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வந்து பேஷண்ட்டை வந்து வெறும் அப்சர்வேஷன் பண்ணலாம். நம்ம நோயை முத்த விடும்போது தான் வந்து நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பயம் வந்து நோயை விட ட்ரீட்மெண்ட் பற்றின பயம், அந்த பயத்தை வந்து விட்டுட்டு அவங்க உடனடியாக ட்ரீட்மெண்ட்டு டாக்டரை பார்த்தீங்கன்னா உடனே நல்லதுங்க. சார், இப்போ இருக்கக்கூடிய கேள்வி பொதுவாகவே ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய கேள்வின்னு சொல்லலாம். ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வருமா சார்? கண்டிப்பாங்க. அதாவது 100 மார்பக புற்றுநோய் பேஷண்ட் எடுத்திங்கன்னா வந்து நம்ம இதுபடி வந்து 1% வந்து ஆண்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆண்களுக்கு வரும்போது வந்து முளைக்காம்பில் வந்து ஃபேட் டிஷ்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது மோஸ்ட்லி வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ஆண்களுக்கும் வந்து மார்பு காம்பு கீழே வந்து கட்டி மாதிரி எதாவது இருந்தால் மோஸ்ட்லி வந்து மேல் பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஓல்டேஜில் தான் வரும். யங்கேஜில் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒரு 50 வயசுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஹார்மோன் அளவு குறையும் போது ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகும். அப்படி ஆகும்போது வந்து அதில் வந்து மார்பகத்தில் வந்து கொழுப்பு சேர்ந்து அந்த கொழுப்பில் இருந்து கேன்சர் கட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆண்கள் புற்றுநோய் மார்பக புற்றுநோயில் வந்து 99% வந்து அது வந்து ஹார்மோன் சென்சிட்டிவாக இருக்கும், அந்த ஹார்மோன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ யங் மேலுக்கு வரக்கூடிய மார்பக அதாவது பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து அந்த அடலசன்ட் ஏஜில் வர்றது வந்து கைனகோமேஷியா இருக்கும். ஸோ அவங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு தேவை கிடையாது. ஸோ ஓல்டேஜில் வந்து 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே வந்து மார்பக காம்புக்கு கீழே வந்து ஒரு கட்டி மாதிரி வந்து உணர்ந்தால் உடனே டாக்டரை பார்த்து அதை வந்து பயாப்சி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார், இப்போ நீங்கள் பெண்களுக்கு வந்து இந்தந்த காலத்தில் வந்து பரிசோதனை செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வயசுக்கு அப்புறமா பரிசோதனை செய்யணும். ஆண்களுக்கும் அதே மாதிரி இருக்கா சார்? ஆண்களுக்கு அப்படியெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா வந்து 100ல் 1% தான் வந்து ஆண்கள் இது. அதுக்காக வந்து இருக்கிற 100 ஆண்களையும் வந்து இப்போ ரெகுலராக வந்து மேமோகிராம் பண்ண சொல்கிறது வந்து வேஸ்ட்டு.
சரிங்களா? ஸ்க்ரீனிங் டெக்னிக்ன்றது வந்து நம்ம எவ்வளோ ஏர்லியராக டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது, சரிங்களா? ஸோ ஆண்களுக்கு வரக்கூடியது எல்லாமே ஹார்மோன் சென்சிட்டிவாக இருக்கும், ஸ்லோ க்ரோயிங்காக இருக்கும். அதனால் வந்து எ அவங்களே வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது நல்லது. வழக்கமாக குளிக்கும் போதே வந்து தெரியும், ஏதாச்சும் கட்டி மாதிரி தட்டுப்படுது அப்படின்னா வந்து உடனே டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது. அவங்க ரெகுலர் மேமோகிராம் ஸ்க்ரீனிங்லாம் பண்ண தேவையில்லை. ஓகே சார். இப்போ இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து நம்ம உயிர் தப்பி வாழ்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணணும்? அதாவது முன்கூட்டியே அதை எப்படி கண்டறியலாம்? ஸோ முன்கூட்டியே கண்டறியறதுக்கு தான் வந்து நம்ம ஸ்க்ரீனிங் வந்து பண்ண சொல்கிறோம். ஸோ பேஷண்ட்டுன்னு இல்லை, பொதுமக்களில் எல்லாருமே வந்து 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் அனைவருமே வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து மேமோகிராம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ரே மேமோகிராம் வித் அல்ட்ராசவுண்ட் கோரிலேஷன் அப்படின்னுவாங்க. சில பேருக்கு வந்து எக்ஸ்ரே மேமோகிராம் பண்ண முடியாது, ரொம்ப பிரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை டென்ஸ் பிரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ரேடியாலஜிஸ்ட் பார்த்துட்டு அவங்க வந்து அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் ரெகுலராக பண்ணிக்கணும். அதுவும் ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, அவங்க இருக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலர் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வருடத்துக்கு ஒரு முறை ஒரு அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் அண்ட் எக்ஸ்ரே மேமோகிராம் அலாங் வித் இட் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன், பேப்ஸ்மியர், இந்த 4 டெஸ்ட்டுமே வந்து பெண்களுக்கு வரக்கூடிய முக்கிய கேன்சராக மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அண்ட் ஓவரி கேன்சர் இது எல்லாமே வந்து ஏர்லியராக டிடெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வழிவகை செய்யும். ஓகே சார். இப்போ ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். ராஜேஷ் பேசுகிறேன். வணக்கம் சார், சொல்லுங்கள். நான் சென்னையில் பேசுகிறேன் மேம். ஓகே சார். மேம் இப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆகி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே சார். இப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க முடியல, அவங்களுக்கு பால் கட்டிக்கிது, அடிக்கடி கட்டிக்குது. ஓகே சார். அவங்க வந்து அது வந்து பால் கட்டின்றது அப்படியே கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது அடிக்கடி அவங்களுக்கு கட்டிக்குதுன்னுச்சு, அதை நான் ஏதாவது செக் பண்ணணுமா? இல்லைங்க, அதாவது பால் வந்து கட்டுறது வந்து நார்மல், அது சரிங்களா? பால் குடிக்கிற தாய்மார்களுக்கு வந்து பால் கட்டுறது நார்மல் தான். பட் வந்து பால் கட்டி வந்து 100% கேன்சர் கட்டியே மாறாது. அதனால் அது பயம் வேண்டாம். ஆனால் வேறு ஏதாச்சும் கட்டி இருந்து நீங்கள் அது பால் கட்டி நினச்சி வந்து விட்டுறக்கூடாது. ஸோ பால் கட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி டாக்டரை மட்டும் போய் பார்த்துட்டு, சரிங்களா, தேவைன்னா வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த மார்பக புற்றுநோய் ஆபத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு மரபணு, இதில் வந்து மரபியல் இதில் என்ன பங்கு வகிக்குது சார் இந்த பரிசோதனை? ஸோ மார்பக புற்றுநோய் அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி, சரிங்களா, ஃபெமிலியல் கேன்சர் வந்து இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5% ஆஃப் த கேன்சர்ஸ் தான். ஸோ ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. அட்லீஸ்ட் வந்து ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், அதாவது முதல் சொந்தங்கள், அம்மா அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி, இவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ். அதுக்கு அடுத்து செகண்ட் டிகிரி, அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க, சரிங்களா, இவங்க எல்லாம் செகண்ட் டிகிரி. ஸோ இவங்கள வந்து அட்லீஸ்ட் வந்து 2 பேருக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருந்தாலோ, இல்லை மார்பகம் மட்டும் கிடையாது, கூட ஓவரி கேன்சர், இல்லைனா வந்து அங்கே வந்து மேல் பிரெஸ்ட் கேன்சர் ஏதாச்சும் இருந்தால் ஃபேமிலியில், ப்ராஸ்டேட் கேன்சர், கோலன் கேன்சர். ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் த இது, சரிங்களா. இது BRCA1ன்றது வந்து மார்பக புற்றுநோய், ஓவரி கேன்சர் மட்டும் வரும். BRCA2வில் வந்து பிரெஸ்ட் கேன்சர், ஓவரி, கோலன், பேங்க்ரியாஸ், ப்ராஸ்டேட், இது எல்லாமே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல், அதாவது ஸ்மோக் பண்ணார், அவருக்கு வந்து லங்கில் கேன்சர் வந்தது, வாயில் புற்றுநோய் வந்தது, அது வந்து விட்டுறலாம், சரிங்களா. எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லாமல் கேன்சர் வருது, வயிற்றில் புற்றுநோய் வந்திருக்கு, பெருங்குடல் புற்றுநோய், ப்ராஸ்டேட்டில் இருக்குது, அதுபோல் 2 ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இருந்ததுன்னா அவங்க எல்லாமே வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணிக்கிறது வந்து நல்லது, சரிங்களா. வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்குது, அம்மாவுக்கு மட்டும் இருக்குது, இல்லை அப்பாவுக்கு வந்து ஒரே கேன்சர் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு அட்வைசபிள் கிடையாது. இஃப் தேர் இஸ் ஸ்ட்ராங் சஸ்பீஷியஸ் இருந்தால் தே கேன் அண்டர்கோ ஜெனட்டிக் டெஸ்டிங். ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணும்போது வந்து இது எல்லாமே ஃபுல்லாக ஹெரிடிட்டி கேன்சர் பேனல் அப்படின்னு இருக்குது, அது ஃபுல் செக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் பாசிட்டிவ் இருந்தால் இந்த கேன்சரை வந்து தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் கிடையாது, ஆனால் வந்து நம்ம ப்ரிவென்டிவாக இருந்துக்கலாம். ரொம்ப ஏர்லியராக சொன்னால் BRCA1ல் வந்து 90% பிரெஸ்ட் கேன்சர் வரும்ன்றாங்க. ஒரு சில பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து ப்ரொஃபிலாக்டிக் மாஸ்டெக்டமி அப்படின்றாங்க, அதாவது முன்கூட்டியே வந்து மார்பக அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. பட் நம்ம ஊரில் அதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. ஓகே சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போது மார்பக புற்றுநோய் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜஸ் வரும்போது நம்ம வந்து மொத்தமாகவே இதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜஸ் இருக்கா? இல்லை இதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் இதை வந்து சரி பண்ணவே முடியாதுன்ற பட்சத்தில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் வந்து
4 ஸ்டேஜ்னு சொன்னோம் இல்லைங்களா, அது முதல் 3 ஸ்டேஜ் வரைக்கும் இது ஃபுல்லி க்யூரபுளாக இருக்கும். சரிங்களா? நம்ம இப்போதைக்கு வியாதி க்யூர் பண்ணாலும் பின்னாடிக்கு வந்து கேன்சர் திருப்பி வரதுக்கான ரிஸ்க் இருக்குன்றது வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஸ்டேஜ் அப்கிரேட் ஆகும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1 வந்து 90% க்யூர் ரேட் அப்படின்னா ஸ்டேஜ் 2 வந்து 80% க்யூர் ரேட் இருக்கும். ஸ்டேஜ் 3 வந்து 70% க்யூர் ரேட் இருக்கும். அது டிபெண்டிங் அப் த ரிசப்டார் ஸ்டேட்டஸும் இருக்குது. ஸ்ட்ராங் ஹார்மோன் பாசிட்டிவ் வந்து நல்ல குட் ப்ரோக்னோசிஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல நோய் குணமாகும். இதே வந்து ட்ரிபிள் நெகட்டிவ் நோய், ஹார்மோன் எல்லாமே நெகட்டிவ் அப்படின்றது வந்து அது வந்து அக்ரெசிவ் கேன்சராக இருக்கும். ஸோ அந்த கேன்சர் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்டேஜ் 4 கேன்சர் கூட ஒரு சில இடத்துல ஒலிகோமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மற்ற உறுப்புகள் பரவி இருக்குது. இப்போ நுரையீரல் மட்டும், எலும்பில் மட்டும் வந்து ஒரு மினிமலாக பரவி இருக்குது அப்படின்னும் போது அந்த கேன்சரையும் வந்து குணப்படுத்த முடியும். அப்படி குணப்படுத்தலைனாலும் நோயை கண்ட்ரோல் பண்ணி அவங்க லைஃப்பை வந்து நல்லபடியாக வந்து கொண்டு போக முடியும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களுக்கும் டாக்டர் சொன்ன எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் நல்லா புரிஞ்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் நாளை சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.